everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional and a wedded wife to William Carey. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. So இன்னைக்கு நம்ம parable சீரிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பண்ண ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது வந்து ஃபெனுக்ரீக் வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற நீம் லீவ்ஸை வந்துட்டு நான் இதில் கிரைண்ட் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கேல்பில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டாண்ட்ரஃபோ இல்லை வந்து இச்சிங் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது ஹேரை வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா சிக் எடுத்துடணும். நான் எப்போவுமே வந்து கோம் யூஸ் பண்ண மாட்டேன் சிக் எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே கையில் வந்து சிக் எடுத்துப்பேன். என் கோம்பில் எடுத்தால் எனக்கு வந்து நிறைய ஹேர் வந்து லாஸ் ஆகுற மாதிரி கட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே கையில் வந்து எடுத்துருவேன். எடுத்துட்டு அண்ட் தென் வந்து கோம்பில் வந்து நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி நல்லாவே சீவிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹேரை வந்து 2 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில் அந்த பேஸ்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நான் எப்படியும் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து என்னோட ஹேரில் வந்து நான் சோக் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைமை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணாமல் என்னுடைய வெசல்ஸ் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். மீன் டைம் வந்து ரைஸ் வச்சிடலான்னு சொல்லி சிம்மில் வச்சுட்டேன். அண்ட் தென் சிக்கனையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாஷ் பண்ணி இன்பிட்வீன் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து நான் பாஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து நார்மலாக சிக்கன் வந்து செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் செஞ்சேன்றதுக்காக நான் சொல்லலை, நிஜமாவே இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்து டைம் இருக்குது அப்படின்னா இந்த வீக்கெண்டோ உங்களுக்கு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்பவுமே வந்து இந்த மண் பாத்திரத்துல செய்யறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு என்னவோ வந்து இந்த மாதிரி பாத்திரத்துல செய்யும் போது டேஸ்ட் வந்து நம்ம நார்மலா செய்யறத விடவே ஒரு 10 டைம்ஸ் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலா வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என் ஹஸ்பண்ட்மே அதான் சொல்லுவாங்க, நான் நார்மலா ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலயோ அலுமினியம் பாத்திரத்துல நான் செய்யறேன் அப்படின்னா ஓரளவுக்கு தான் அந்த டேஸ்ட் வரும். நம்ம என்னதான் நம்ம இன்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சாலுமே அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வராது. அதனாலேயே வந்து நான் மோஸ்டா வந்து 80% வந்து நான் வந்து இந்த மண் பாத்திரத்துல தான் நான் செய்வேன். இன்னுமே கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நான் வாங்கலான்னு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ கடைக்கு போனப்போ வந்து ஒரு பேட் இன்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து தெரியாம அங்க இருக்க ஒரு பாத்திரம் ஒரு பானையை வந்து உடைச்சிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே செம்ம அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான எவ்வளோ ப்ரைஸையோ நாங்கள் வந்து அந்த ஷாப்கீப்பர் கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தோம். ஸோ அதனால நான் அன்னைக்கு வந்து வாங்க முடியல. மேபி நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் மார்க்கெட் போவேன். ஸோ அப்போ எனக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பாத்திரம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதை நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அது என்னுடைய லாங் வீடியோலையோ ஷார்ட்ஸ்லையோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நவ் கெட்டிங் பேக் டு தி பேரபிள். இது வந்து லூக் சாப்டர் 15 1 to 17 வேர்ட்ஸில் வந்து இருக்கு. சகல ஆயக்காரரும் பாவிகளும் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஏசப்பா கிட்ட வராங்க. அப்போ அங்க இருக்கிற பரிசேரும் வேதப்பாரரும் வந்து என்ன பண்றாங்கன்னா மனசுல வந்து முறுமுறுக்குறாங்க, என்ன இவர் வந்து பாவிங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி. அப்ப ஏசப்பா வந்து ஒரு ஊமையை சொல்றாங்க, அதுதான் வந்து த லாஸ்ட் ஷீப். அங்க இருக்கிறவங்கள பார்த்து ஏசப்பா என்ன கேக்குறாங்கன்னா, உங்கள ஒருத்தர் வந்து 100 ஆடை வச்சுட்டு அதுல 99 ஆடுகள் இருக்கும்போது ஒரு ஆடு மட்டும் காணாம போச்சுன்னா அந்த 99 ஆடுகளையும் வனாந்திரத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை வந்து தேடுறதுக்கு நம்ம போறது இல்லையா? நாம அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்ச உடனே நம்மளுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஓடி போய் அதை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அதை என்ன பண்ணுவோம் தன்னுடைய தோல்ல போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். அந்த ஆடை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டயும் நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆடு காணாம போய் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எப்படியோ இதை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி ஹாப்பியா ஆகும்ல. அதே மாதிரிதான் நாமளும் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்துல அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்க. இதுதான் வந்து நம்ம 7th வேர்ட்லயும் நம்ம பாக்குறோம். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இந்த லாஸ்ட் ஷீப் வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பாம இருக்கீங்கன்னா, டேக் திஸ் as a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையா வந்து நீங்க வாழவும் ஜீவிக்கவும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க அர்ப்பணிச்சுக்கோங்க. ஐ திங்க் இந்த பேரபிள் உங்களுக்கு பேசப்பட்டதா இருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ see you on the next interesting video. Bye bye.